குஜராத்தில் பெயர் தெரியாத 10 சிறிய கட்சிகள் 4300 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கட்சிகள் எது, அவர்கள் பெற்ற நன்கொடையை எந்த தேர்தலில் செலவு செய்தார்கள் என்ற விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. குஜராத்தில் இருக்கக்கூடிய சில லெட்டர் பேட் கட்சிகளுக்கு 4300 கோடி ரூபாய் இந்த நன்கொடை கிடைத்த விஷயம் என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. குஜராத்தில் ஒரு 10 சிறிய கட்சிகள், பெயர் தெரியாத கட்சிகள், அவர்களுக்கு இந்த தொகை என்பது நன்கொடையாக கிடைக்க பெற்றிருக்கிறது. எந்த காலகட்டத்தில் இந்த நன்கொடை இந்த கட்சிகளுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 2019 to 2020, அதே போல 2023 to 2024 காலகட்டத்தில் தான் இந்த 10 சிறிய கட்சிகளுக்கு 4300 கோடி ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய தொகை நன்கொடையாக கிடைத்திருக்கிறது. சரி, என்னென்ன தேர்தல்களில் இந்த கட்சிகள் போட்டியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 தேர்தல்களில் தான் இந்த கட்சிகள் போட்டியிட்டு இருக்கிறார்கள். 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் போட்டியிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக 2022 குஜராத் சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி போட்டியிட்டு இருக்கிறது. வேட்பாளர்கள், இந்த கட்சிகளின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் 43 பேர் தான். இந்த 43 பேரும் சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாகவே 43 பேரும் சேர்ந்து பெற்ற வாக்குகள் 54,069 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார்கள். ஆனா இந்த கட்சிகள் அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் பெற்ற நன்கொடை அப்படின்னு பார்த்தோம்னா அது 4300 கோடி. சரி, இதுல டாப் 5 இடத்தை எந்த கட்சிகள் பிடித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு நிதி நன்கொடையாக கிடைச்சது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கிறோம். இது டாப் 5 கட்சி தான், இன்னும் சில கட்சிகளும் இருக்கு. அந்த வகையில் லோக்சபி சத்தா அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு நன்கொடையாக கிடைத்த தொகை அப்படிங்கிறது 1045 கோடி. அவங்க தேர்தல் ஆணையத்தில் காட்டிய செலவு கணக்கு அப்படிங்கிறது 1031 கோடி. அந்த கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 4 பேர் தான். அவர்கள் பெற்ற வாக்குகள் வெறும் 3997 வாக்குகள். ஆனா அவங்க உண்மையிலேயே தேர்தலுக்காக செலவிட்ட தொகை என்பது 2.27 லட்சம் ரூபாய் மட்டும்தான். அடுத்ததாக பாரதிய தேசிய ஜனதா தளம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு நன்கொடையாக கிடைத்த தொகை 962 கோடி ரூபாய். அவர்கள் செலவு கணக்கு காட்டியது 961 கோடி ரூபாய். அவர்கள் கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 8 பேர் தான். பெற்ற வாக்குகள் 11,496 வாக்குகள். அவர்கள் உண்மையில் செலவிட்ட தொகை 2.83 லட்சம் மட்டும்தான். இப்படி மேலும் சில கட்சிகள் இருக்கிறது. அவர்களுக்கும் இதுபோன்று கோடி கணக்கில் நிதி வந்திருக்கிறது. செலவு கணக்கை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் சொற்பமான சில லட்சங்களில் தான் அவர்கள் தேர்தலுக்காக செலவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கட்சிகள் யார், இவர்களுக்கு எப்படி இந்த நிதி கோடி கணக்கில் கிடைக்க பெற்றது, அந்த பணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்.